நினைவுகளை எடுத்துச் சொன்னார்கள். என்னாலும் 2 விஷயங்களை சொல்ல முடியும். மதுரை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக நான் பணியாற்றிய காலகட்டத்தில் ஒரு வழக்கு முன் வந்தது. என்னவென்றால் 90 வயது நிரம்பிய ஒரு புதியவர் ஒரு மனுவை அரசாங்கத்திலே சமர்ப்பிக்கிறார். அது என்னவென்றால், இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு முறை போராடி சிறை சென்றவன் தான். எவருடைய இல்லத்தை நாடி சென்றும் கையேந்தி உதவி கேட்டவன் இல்லை. வாழ்க்கையை எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் கழித்திருக்கிறேன். வயோதிகம் வறுமையும் என்னை வாட்டக்கூடிய இந்த காலகட்டத்தில் வேறு வழியின்றி முதியோர்களுக்கு வழங்கக்கூடிய உதவி தொகையை எனக்கு தாருங்கள் என்று கேட்டு நான் மனு செய்திருக்கிறேன். பல ஆண்டுகள் போராட்டத்திற்கு பின்னாலும் எனக்கு அந்த உதவி வழங்கப்படவில்லை. உயர்நீதிமன்றம் உரிய ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்ற மனு அந்த மனுவிலே அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். என்போம் விசாரணைக்கு அந்த மனு வந்த பொழுது நான் சொன்னேன், அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞரை பார்த்து நான் ஒன்று சொன்னேன், உயர் நீதிமன்றத்தை நாடி வந்து இந்த சுதந்திர போராட்ட தியாகி எனக்கு உதவித்தொகை தாருங்கள் என்று கேட்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. இந்த மனுவை கருத்தில் கொண்டு ஆணை பிறப்பிக்க வேண்டிய வாய்ப்பை எனக்கும், இந்த மனு நியாயமற்றது என்று அதற்கு எதிராக போராடக்கூடிய வாதாடக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் வழங்கியது இந்த சுதந்திர போராட்ட தியாகி பெற்று தந்த தியாகம் தான். இந்த மனுவை நிராகரித்ததன் மூலம் சுதந்திரத்திற்கான அர்த்தத்தை நீங்கள் இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்று சொல்லி அந்த தியாகிக்கு அந்த தொகை வழங்குவதற்கான இறுதிக்கட்ட கால அவகாசத்தை நிர்ணயித்து நான் ஒரு ஆணையை பிறப்பித்தேன். எதற்காக இந்த ஆணையை பற்றி இங்கே நான் பதிவு செய்கிறேன் என்றால், அப்படிப்பட்ட ஒரு ஆணையை பிறப்பிப்பதற்கான முன்னுதாரணமான ஒரு ஆணையை பிறப்பித்தவர் கிருஷ்ணன்.